மிர்சாபூர் 3க்கான ட்ரெய்லர் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிட்டு ஜூலை 5 அமேசான் பிரைம்ல இது பிரீமியர் ஆகும். கல்கியோட ரன் டைம் 2 மணி நேரம் 58 நிமிஷம்னு நேத்திக்கு நான் அப்ராக்சிமேட்டா சொன்னேன். இப்போ அபிஷியல் ரன் டைமே வந்துட்டு இதோட ரன் டைம் 3 மணி நேரம் 56 செகண்ட். சென்சார்ல யூஏ சர்டிபிகேட் வந்திருக்கு. மகாராஜா படம் 50 கோடி இப்ப கிராஸ் பண்ணிட்டு எக்ஸாக்டான கலெக்ஷன் 53 கோடிக்கு மேல. அஜித் இப்ப விடாமுயற்சியோட ஷூட்டிங்க்கு அசர்பைஜானுக்கு கிளம்பிட்டாரு. அவர் போற ஒரு போட்டோ ரிலீஸ் ஆயிருக்கு. ஆல்ரெடி படத்தோட டீம் அங்க போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். செட் ஒர்க்லாம் அங்க போகுதுன்னு சொல்றாங்க. கூலியோட ஷூட்டிங் அப்டேட் சீக்கிரமே வர வாய்ப்பு இருக்கு. மோஸ்ட்லி ஜூலை 1 தான் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும்னு நிறைய பேர் சொல்றாங்க. தி கோட்டோட சேட்டலைட் ரைட்ஸை ஜி நெட்வொர்க் வாங்கிட்டதா அபிஷியலா இப்ப சொல்லிட்டாங்க. தமிழ்நாடு மட்டும் இல்லாம ஆல் இந்தியாவுமே சேட்டலைட் ஜி நெட்வொர்க் தான் வாங்கியிருக்காங்க. அண்ட் தி கோட்டோட தெலுங்கு தியேட்டரிக்கல் ரைட்ஸை மைத்திரி மூவி மேக்கர்ஸ் வாங்குறதுக்கான பேச்சுவார்த்தை போகுது. கன்ஃபார்ம் ஆகுதான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். கங்குவா மூவில கிட்டத்தட்ட 2 மணி நேரம் பீரியாடிக் போர்ஷனும் சில நிமிஷம் மட்டும்தான் ரெசன்ட் போர்ஷன் வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. மணிக்கணக்கெல்லாம் கரெக்டா சொல்ல முடியாது. ஆனா பீரியாடிக்கல் போர்ஷன் தான் மூவில அதிகம், ரெசன்ட் போர்ஷன் கம்மி தான். ரஜினி லைன் அப்ப கேட்டிருக்காரு. நான் ஏற்கனவே இதை பத்தி ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். வேட்டையன் இருக்கு, கூலி இருக்கு, ஜெயிலர் 2 இருக்கு. அப்புறம் நேத்திக்கு சொன்ன மாதிரி கார்த்திக் சுப்ராஜ் காம்போல படம் வர வாய்ப்பு இருக்கு. அப்புறம் மாரி செல்வராஜ் லைன் அப்ல இருக்காரு. தனி ஒருவன் 2 பத்தி கேட்டிருக்காரு. படம் இந்த வருஷம் வரதுக்கு வாய்ப்பு இல்ல. ஷூட்டிங் தான் இந்த வருஷம் ஆரம்பிக்கும். அடுத்த வருஷம் தான் படம் வரும். மகாராஜா படம் 100 கோடி வருமானு கேக்குறீங்க. நான் ஏற்கனவே இதை பத்தி சொன்னேன். படம் கண்டிப்பா 50 கோடி வந்துடும் நான் சொன்னேன். சொன்ன மாதிரி 50 கோடி கிராஸ் பண்ணிட்டு, ஆனா 100 கோடி டேட்டா இருக்கு. 100 கோடி இந்த படம் பண்ணணும்னா கல்கி வரதுக்குள்ள பண்ணி ஆகணும். கல்கி வந்ததுக்கு அப்புறம் வசூல் டிராப் ஆகும். அப்ப பண்ண முடியாது. சோ அதுக்கு முன்னாடியே பண்ணாதான் உண்டு. லக்கி பாஸ்கர் தமிழ் படமா? வார 2வோட ஷூட்டிங் முடிஞ்சுதானே கேட்டிருக்காரு. ஷூட்டிங் இன்னும் முடியல. லக்கி பாஸ்கர் மலையாள படம், மத்த லாங்குவேஜுக்கு டப்பு. விடாமுயற்சி கேஸ்ட் பத்தி கேட்டிருக்காரு. இதை நிறைய முறை நான் சொல்லியிருக்கேன். நான் ஸ்கிரீன்லயும் போடுறேன். டர்போ படம் ஹிட்டா ஃபிளாப்பான ஒருத்தர் கேட்டிருக்காரு. படம் ஹிட்டு தான், ரிவ்யூஸ் மிக்ஸ்டா வந்தாலும் கலெக்ஷன்ல ஹிட் ஆயிட்டு. மியூசிக் டைரக்டர் அமரீஷ் பத்தி கேட்டிருக்காரு. இப்ப பிரபுதேவாவோட உல்ஃப் மூவிக்கு அமரீஷ் தான் மியூசிக். டிமாண்டிக் காலனி 2 பத்தி கேக்குறீங்க. நான் ஏற்கனவே இதை பத்தி சொன்னேன். மூவில ஏதோ ப்ராப்ளம் இருக்கு, அதனாலதான் வராம டிலே ஆகுது. இந்த கேள்விக்கு என்ன பதில் நிறைய முறை நான் சொல்லிட்டேன். இருந்தும் திரும்ப இந்த கேள்வி ரிப்பீட்டடா வருது. தி கோட்டோட வில்லன் அண்ட் அஜ்மலுக்கும் பிளாஷ்பேக் இருக்குமான்னு கேட்டிருக்காரு. பிளாஷ்பேக் இருக்க வாய்ப்பு இருக்கு. தி கோட்டோட வில்லன் மோகன் தான். ஆனா இன்னொரு விஜய்க்கும் நெகட்டிவ் ஷேடு இருக்கும். சன் டிவி நினைச்சா கலைஞர் டிவியோட மூவிஸையும், கலைஞர் டிவி நினைச்சா சன் டிவியோட மூவிஸையும் போட முடியுமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் இதை முன்னாடில இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்படி போட முடியும். எக்ஸாம்பிளுக்கு கில்லி படத்தையே சன் டிவிக்கு முன்னாடி கலைஞர் டிவி தான் போட்டாங்க. அது ஒரு பிரச்சனை வந்து போட்டாங்க, அது வேற கதை. ஆனா அவங்க தான் ஃபர்ஸ்ட் போட்டது. தகுலைஃப்ல சிம்புக்கு ஜோடி யாருன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. த்ரிஷா இருக்காங்க, ஐஸ்வர்யா லட்சுமி இருக்காங்க. இவங்கெல்லாம் யாராச்சும் ஜோடியா இருப்பாங்க. 1000ல் ஒருவன் 2 என்னாச்சுன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இப்ப செல்வராகவன் பாத்தீங்கன்னா 7G ரெயின்போ காலனி 2 எடுக்கிறாரு. அடுத்து புதுப்பேட்டை 2 எடுக்கணும். அதுக்கப்புறம் தான் இதுக்கு வர முடியும். வாடிவாசலோட சேட்டலைட்டை யாரு வாங்கியிருக்கான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அதை இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. நான் அனௌன்ஸ் பண்ணா சொல்றேன். KGF 3 வருமானு கேக்குறீங்க. கண்டிப்பா வரும்னு தான் சொல்றாங்க. RC16ஓட டைரக்டர் யாருன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. உப்பேனா படம் எடுத்த புச்சு பாபு தான் டைரக்டர். கெட்டவன் படத்தை ஏன் டிராப் பண்ணாங்கன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. பினான்சியல் இஷ்யூ தான். பென்சி ஹண்டர் காஞ்சனா 4 இதுல எது ஃபர்ஸ்ட் வரும்? பென்ஸோட எல்சியூ கனெக்ட் பத்தி கேட்டிருக்காரு. எல்சியூல இது கனெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. அண்ட் பென்சி ஹண்டர்ல எதுக்கான ஷூட்டிங் முதல்ல ஆரம்பிக்குதோ அது ஃபர்ஸ்ட் வரும். சாம்சிஎஸோட லைனப்ப கேட்டிருக்காரு. ஒரு மலையாள படம் ஒன்று பண்றாரு. அப்புறம் இன்னொரு சில மூவிஸ் கூட பண்றாரு. ஆனா என்னன்னு நான் மறந்துட்டேன். போன்லயும் டெலீட் ஆயிட்டு. நான் எடுத்துட்டு சொல்றேன். காதல் தேசம் படம் எனக்கு பிடிக்குமா? 5க்கு என்ன ரேட்டிங் கொடுப்பீங்கன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கண்டிப்பா 4.5 கொடுப்பேன். எனக்கு இது பிடிக்கும். காதல் தேசம், காதலர் தினம், மனோரகம் படம்லாம் இப்ப பார்த்தாலுமே கூட திரும்ப பார்க்க வைக்கிற ஒரு நல்ல லவ் மூவிஸ் தான். அனிருத்தோட லைனப்ப ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் ஏற்கனவே இதை பத்தி ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பாருங்க. இன்னைக்கு ஒருத்தருக்கு பர்த்டே. சோ அவருக்கு ஹாப்பி பர்த்டே. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.